வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு. குழந்தை உள்பட 3 பேர் பலி, 150 பேர் படுகாயம். தங்கம் விலை தொடர்ந்து சரிவு. 3 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு சவரன் 19,448 ரூபாயாக விலை குறைந்தது. பிரதான எதிர்க்கட்சியாக முதலில் பேச அழைக்கும் வரை சட்டசபை புறக்கணிப்பு. தேமுதிக அறிவிப்பு. விரிவான செய்திகள். அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் அடுத்தடுத்து நடந்த 2 குண்டுவெடிப்பில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள மாசசூசெட்ஸ் மாநில தலைநகர் பாஸ்டன் நகரில் திங்களன்று பிற்பகலில் பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி நடந்தது. 27,000 பேர் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் போட்டியின் இறுதிக் கட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. பந்தயத்தின் வெற்றி கோட்டை பெரும்பாலான போட்டியாளர்கள் கடந்தபோது பார்வையாளர்கள் பகுதியில் குப்பை தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் மாரத்தான் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அடுத்த 13வது நொடியில் 100 அடி தொலைவில் இன்னொரு குண்டு வெடித்தது. அடுத்தடுத்து நடந்த இரட்டை குண்டு வெடிப்பில் 8 வயது குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். 150க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் மாசசூசெட்ஸ் பொது மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. வெடிக்காமல் இருந்த குண்டுகள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் நன்கு திட்டமிட்டு முடிக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ள அதே வேளையில் வெள்ளை மாளிகையிலிருந்து உரையாற்றிய அதிபர் பாரக் ஒபாமா இந்த பாதக செயலை செய்தது யார், எதற்காக செய்தார்கள் என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் முழு உண்மைகள் வெளிவரும் வரையில் யாரும் எந்த முடிவுக்கும் வரவேண்டாம் எனவும் கூறினார். இந்த சதிச் செயலுக்கு காரணமான தனிநபரோ அல்லது அமைப்பினரோ நீதியின் முழு வலிமையை நிச்சயம் உணர்வார்கள் என்றும் தெரிவித்தார். குண்டுவெடிப்பு நடந்தபோது வீடியோவில் தெளிவாக காட்சிகள் பதிவாகி இருப்பதால் சந்தேகத்துக்குரியவர்கள் யாராவது சம்பவ இடத்தில் இருந்தார்களா என்று பாஸ்டன் போலீசாரும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பினரும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் வரையில் பாஸ்டன் மக்கள் யாரும் வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாஸ்டன் குண்டுவெடிப்புக்கு இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை 3 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு ஒரு சவரன் 19,448 ரூபாயாக குறைந்துள்ளது. மேலும் விலை குறையும் வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பங்கு சந்தை மீது திரும்பியுள்ள முதலீட்டாளர்களின் கவனம் சைப்ரஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்கத்தை மொத்தமாக விற்பனைக்கு கொண்டுவர திட்டமிட்டிருப்பது போன்ற காரணங்களால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் தேவை குறைந்துள்ளது. இதனுடைய தாக்கத்தால் தங்கத்தின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. இந்திய சந்தையிலும் அதனுடைய தாக்கம் எதிரொலித்துள்ளதால் கடந்த சனிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை சவரனுக்கு 1,608 ரூபாய் வரை குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று ஒரே நாளில் சவரனுக்கு 624 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 19,448 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 78 ரூபாய் குறைந்து 2,431 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,735 ரூபாயாக இருந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் செவ்வாயன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 19,448 ரூபாயாக குறைந்திருந்தாலும் விலை மேலும் குறையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 15 தேதியிலிருந்து இந்த ஏப்ரல் 16 தேதி வரைக்கும் ஒரு சுமாராக பார்க்கும்போது 2,800 ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு. இது மேலும் குறையறதுக்கு இப்போதைக்கு ஒரு டெம்பரரியா ஒரு விலை குறையறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா சவுத் இந்தியன் லேடிஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் வியாபாரிகளுக்கு ஒரு சிறிய அட்சய திதியை போலவும் நமக்கு கூடுதலா ஒரு பெனிஃபிட்டடா இருக்கு. தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் ஒரு தரப்பினர் ஆபரண தங்கம் வாங்க முன்வந்துள்ள நிலையில் மேலும் குறையலாம் என்ற எதிர்பார்ப்பில் பலர் காத்திருக்கும் நிலையே காணப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான தங்களுக்கு முதலில் பேச அனுமதி வழங்கும் வரை சட்டசபையை புறக்கணிக்கப் போவதாக தேமுதிக அறிவித்துள்ளது.
தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதங்களின் போது பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவை முதலில் பேச அழைக்க வேண்டும் என்று அக்கட்சியினர் கோரி வருகின்றனர். ஆனால் முன்கூட்டியே குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் வெளிநடப்பில் அக்கட்சியினர் ஈடுபடுவதாக ஆளும் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தேமுதிகவினர் பேசுவதற்கு வாய்ப்பளிப்பது குறித்து முடிவெடுப்பது தனது உரிமை என்று கூறி அவர்களை இறுதியாகவே சபாநாயகர் தனபால் பேச அழைக்கிறார். இந்த விவகாரம் செவ்வாயன்று சட்டசபையில் எழுந்தபோதும் சபாநாயகர் தனபால் தனது அதிகாரத்திற்குட்பட்டு உறுப்பினர்களை பேச அழைப்பதாக கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்தனர். ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தை ஆளுங்கட்சி கொண்டு வருவது வழக்கம். நிதி சம்பந்தமான தீர்மானங்களில் பிரதான எதிர்க்கட்சி தான் முதலில் பேச வேண்டும். நிதிநிலை அறிக்கையானாலும் மானிய கோரிக்கைகளானாலும் அமைச்சர்கள் முன்மொழிந்த பிறகு பிரதான எதிர்க்கட்சி பேசுவதுதான் மரபு. சட்டமன்றத்தில் அந்த மரபை மீறுகிற வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கடைசியாகத்தான் பேச வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அளித்த தீர்ப்பு நாம் வழிவழியாக கடைபிடித்த மரபுக்கு மாறானது என்பதை எடுத்துச் சொன்னோம். இன்றைய தினம் நாங்கள் விட்டு கொடுத்து விடுவோமையானால் நாளைக்கு வருகின்ற எந்த எதிர்க்கட்சிக்கும் இது பாதகத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, வழி வழியாக தமிழ்நாடு சட்டமன்றம் கடைபிடித்து வந்த முறைகளுக்கு இது நேர் மாறானது. ஆகவே தவறான முன்மாதிரிக்கு துணை போக முடியாது. ஆகவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எடுத்து சொன்னோம். மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று சட்டமன்ற பேரவைத் தலைவர் சொன்னார். மறுபரிசீலனை செய்கின்ற வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சட்டமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய உரிமை நாம் தலையிட விரும்பவில்லை. அந்த உரிமையை எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்கிற பொழுது அதில் இருக்கின்ற சிக்கல்களை, குறைபாடுகளை எடுத்து சொல்லுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை உண்டு. முன்னதாக கேள்வி நேரத்தின் போது அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் தமிழக முதல்வரை புகழ்ந்து பேசினார். அப்போது சிலருக்கு எதிர்க்கட்சித் தலைவராக யாசகம் தந்தார் என்றும் நன்றி மறக்கக்கூடாது என்றும் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேமுதிகவினர் மைக்கேல் ராயப்பனின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி கோஷமிட்டனர். இதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவிக்கவே தங்களது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றனர். சபாநாயகர் அவர்களை எச்சரித்தார். இதையடுத்து சிறிது நேரம் சட்டசபையில் சலசலப்பு எழுந்த பின்னர் கேள்வி நேரம் தொடர்ந்தது. விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர், ஒருங்கிணைந்த சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிக்கு 2014 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நெம்மேலியில் மேலும் ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் மையம் 1000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் வகையில் நெம்மேலியில் தற்போது நிறுவப்பட்டுள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திற்கு அருகில் காலியாக உள்ள 10.50 ஏக்கர் நிலத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதலாக நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் ஒன்று அமைக்கப்படும். மேலும் 121 கோடி ரூபாய் செலவில் கழிவு நீர் அகற்றும் கட்டமைப்பு திட்டம், 300 கோடி ரூபாயில் 1,10,000 தெரு விளக்குகள், 290 கோடி ரூபாயில் 225 கிலோமீட்டருக்கு ஒருங்கிணைந்த சாலைகள் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எழில்மிகு சென்னை உருவாகும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். கூட்டுறவு சங்க தேர்தலை ரத்து செய்ய கோரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி திமுகவினரும் சட்டசபையில் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று கூட்டுறவு தேர்தல் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், புதிய தமிழகம் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். தேர்தல் தொடர்பாக தேர்தல் கமிஷனரிடம் மட்டுமே பேச வேண்டும் என்று தெரிவித்த சபாநாயகர் தனபால் தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், புதிய தமிழகம் கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் போதே வேட்புமனுக்களை கிழித்து போடுவது என்பதும், வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்ளாமல் வேட்பாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய பட்டியலை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இதுதான் இறுதியான பட்டியல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது ஜனநாயக ரீதியாக நடைபெறுவதாக இல்லை.
எனவே இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட வேண்டும், எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். பேரவையினுடைய தலைவர் அவர்கள் விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினாலே எங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளோம். கூட்டுறவு தேர்தல் மோசடி முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். ஆயுதங்கள் வைத்துக் கொண்டு எங்களை அடித்து துரத்துகிறார்கள். திண்டுக்கல்லில் அதுதான் நேற்று நடந்தது, சென்னை நகரத்தில் நேற்று அதுதான் நடந்தது, மாநகர போக்குவரத்தில் அதுதான் நடந்தது. இப்போது அரசாங்கத்தின் பதில் திருப்தி இல்லை என்பது மட்டுமல்ல, ஆளும் கட்சியினர் யாரையும் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிப்பதில்லை என்கிற முடிவோடு அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். முன்னதாக விதி எண் 110 கீழ் முதல்வர் ஜெயலலிதா அறிக்கை வாசிக்க முற்பட்ட போது திமுகவினர் சத்துணவு திட்டம் தொடர்பான சர்ச்சையை கிளப்பினர். இது தொடர்பாக திங்களன்றே வெளிநடப்பு செய்துவிட்ட நிலையில் தொடர்ந்து பேச சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சருடைய கவனத்தில் இருக்கிற வகையில் இன்றைய தினம் நாங்கள் கேட்டோம். நேற்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இன்றைக்கு தொடர்ந்து கேட்கிறோம். அமைச்சர்கள் ஆதாரம் தருவதாக சொன்னார்கள். எனவே ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், அல்லது சபை குறிப்பிலே இருந்து அமைச்சர் சொன்னது எடுங்கள் என்று இன்றைக்கும் கேட்டோம். ஆனால் பேரவைத் தலைவர் அதற்கு பதில் சொல்லாமல் நேற்றைய தினமே என்னுடைய தீர்ப்பை நான் வழங்கிவிட்டேன், இன்று அதை நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்னார். எனவே அதை கண்டித்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதே பிரச்சினை தொடர்பாக திங்களன்று ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். செவ்வாயன்று சட்டசபைக்கு ஸ்டாலின் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியில் நிர்வாக சீர்கேடு நடப்பதாக கூறி ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடு அடைந்துள்ளதாக கூறி திமுக சார்பில் அதன் பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின் தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு 4 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்கள் தீட்டப்பட்ட நிலையில் அதற்கு இதுவரையில் மாநகராட்சி நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த 2 ஆண்டுகளில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. இதுவரையில் சல்லி காசு கூட அதை செலவு செய்து எந்த திட்டத்தையும் இந்த மாநகராட்சி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இதுதான் நிர்வாக சீர்கேடு மலிந்திருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு சென்னை மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்திய ஸ்டாலின், மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடு நீடித்தால் திமுக சார்பில் மறியல் போராட்டமும் அதைத் தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டமும் நடத்தப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். ராஜஸ்தானில் லாரி மோதி விபத்துக்குள்ளான தாய் குழந்தையை காப்பாற்ற கதறி எழுதும் யாரும் முன்வராததால் வேடிக்கை பார்த்தவர்களின் கண் முன்னாலேயே இருவரும் துடிதுடித்து உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள காட்கிகுனி சுரங்கப்பாதையில் கண்ணையா லால் என்பவர் தனது மனைவி 2 குழந்தைகளுடன் பைக்கில் சென்றார். அதிவேகத்தில் வந்த ஒரு லாரி பைக் மீது மோதியதில் தாயும் 10 மாத பெண் குழந்தையும் லாரியில் சிக்கி பலத்த காயமடைந்தனர். லேசான காயத்துடன் உயிர் தப்பிய கண்ணையாலாலும் 5 வயது நிரம்பிய மகனும் அவ்வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தும்படி கதறியும் யாரும் நின்ற பாடில்லை. எல்லா வாகன ஓட்டிகளும் வேடிக்கை பார்த்தபடியே சென்றனரே தவிர யாரும் உதவிக்கு வரவில்லை. 1 மணி நேரம் யாரும் உதவாததால் 26 வயது தாய் குழந்தையின் உயிர் பிரிந்தது. சுரங்கப்பாதையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் தந்தையும் மகனும் கதரும் காட்சிகள் பார்ப்பவர்களை கண்கலங்க செய்கிறது. हरियाणा की HR नंबर HR 55 L5517 गाड़ी ने एक हीरो होंडा की पेशन मोटरसाइकिल पर जा रहे कन्हैयालाल बगरू के रहने वाले, बगरू में ठीकरा गांव के रहने वाले हैं. वो उनकी मिसेज, उनकी एक छोटी बच्ची और एक छोटा बच्चा साथ जा रहे थे. तो उस गाड़ी की लगी है, टक्कर लगी है, जिससे कन्हैयालाल जी की मिसेज गुड्डी देवी और उनकी छोटी बच्ची 10 माह की आरुषि, उसकी डेथ हो गई मौके पर ही, जिसको कावट ये सैटेलाइट अस्पताल के अंदर लेके आए हैं. और हमारी पुलिस के सभी मौके पर अधिकारी पहुंच गए थे, सारी उच्च अधिकारी वगैरह. மோதிவிட்டு சென்ற வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர். சட்ட புத்தகத்தில் உள்ள நடைமுறைகள் போலீசின் தொல்லைகளுக்கு அஞ்சித்தான் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ மக்கள் தயங்குகின்றனர் என்று நீண்ட நெடுங்காலமாக நொண்டிச்சாக்கு சொல்லப்படுகிறது. பழம்பாணி சட்ட நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் இளம் தலைமுறையினருக்கு மனித நேயத்தை புகட்டுவதுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற அவலங்கள் தொடராமல் தடுக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பாரம்பரியமான நாட்டு மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்ல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சையில் நடைபெற்ற மரபுவழி தேசிய மருத்துவ மாநாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டது.
நவீன ஆங்கில மருந்துகளின் வரவால் பாரம்பரியமான நாட்டு மருந்துகளின் பயன்பாடு குறைந்து வருகிறது. இந்நிலையில் பாரம்பரிய மருத்துவத்தை மீட்டெடுப்பது குறித்த மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு வகையான மூலிகைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கொல்லிமலை, கஞ்சமலை, அகத்தியர் மலை போன்ற பகுதிகளில் இருந்து மூலிகை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நாட்டு மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவத்தை ஒழுங்குபடுத்தி மக்களிடம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. அரசாங்கம் சார்ந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிராமத்து வைத்தியர்களையும் ஒன்று இணைத்து இந்த தகுதி வாய்ந்த மருத்துவர்களை என்று அடையாளம் செய்து அவர்களுக்கு ஒரு பரிசோதனை செய்து கூட அவருக்கு ஒரு பரீட்சை வைத்து கூட அவர்களை இந்த அரசாங்க மருத்துவமனைகளில் வெளி மருத்துவ பகுதிகளுக்கு சேர்த்து கொண்டால் பாரம்பரிய மருத்துவம் மூலமாக மரபுவழி மருத்துவம் மூலமாக மக்களை பாதுகாப்பதற்கும் அரசாங்க பொருளாதாரத்தை இழப்பதை தடுப்பதற்காகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த மாநாட்டில் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, டெங்கு காய்ச்சல் உட்பட பல்வேறு நோய்களுக்கும் மரபு வழி மருத்துவ முறையில் நிவாரணம் அளிக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. கோவிலுக்குள் சிறுத்தை புகுந்ததால் அலறி அடித்துக் கொண்டு பக்தர்கள் ஓடினர். பெரும்பாடுபட்டு சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் பிடித்துச் சென்றனர். குஜராத் மாநிலம் ஜூனாகாத் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சோம்நாத் சிவன் ஆலயத்துக்கு மிக அருகில் சூரிய கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையான இந்த கோவிலுக்கு காலையில் பக்தர்கள் வந்தபோது அங்கே சிறுத்தையொன்று இருப்பதைக் கண்டு அலறியடித்து வெளியேறினர். தகவல் அறிந்த வனத்துறையினர் அங்கு விரைந்தனர். சில மணி நேர போராட்டத்துக்கு பிறகு துப்பாக்கியால் மயக்க ஊசியை சுட்டு சிறுத்தையை வன அதிகாரிகள் பிடித்தனர். સોમનાથના બાજુમાં આવેલ મીઠાપુર ગામની સીમમાં શીતળા માતાનું મંદિર છે. ત્યાં એક સૂર્ય મંદિર છે જે જૂનું મંદિર છે ખંડેર જેવું. ત્યાં સવારે 9 વાગ્યાની આસપાસ યાત્રિકો કોઈ અંદર બાળકો ગયા એને જોયું તો શીતળા માતા મંદિરના પૂજારી દ્વારા અમને ફોન કરવામાં આવેલ કે સાહેબ અહીંયા કોઈ વન્ય પ્રાણી છે. તો અમે અમારા સાહેબના માર્ગદર્શન નીચે અહીંયા આવી શાસન રેસ્ક્યુ ટીમ દ્વારા એને ટેન્કલાઇઝ કરી હવે એને શાસન મુકામે લઈ જઈએ છીએ. கதவுகள் இல்லாத இந்த கோவிலுக்குள் சிறுத்தை வந்திருப்பதை கண்டதுமே உஷாரான பொதுமக்கள் மூங்கில் கட்டிலை கொண்டு வந்து வாயிலை அடைத்தனர். இதனால் சிறுத்தையால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.